வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய வேறு மாதிரியான மனிதர்கள் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆண்களில் முக்கால்வாசி பேருக்கு 2 பெண்டாட்டிகள் இருந்தால் தேவலை என்றிருக்கும் போல் இருக்கிறது. பின்னே என்ன, எந்த கைரேகை பார்க்கிற கில்லாடியிடமும் போய் ஒரு ஆண் பிள்ளை கையை காட்டிக்கொண்டு நிற்கட்டும், உடனே அவன் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லோரிடமும் சகட்டு மேனிக்கே உனக்கு 2 தார யோகம் இருக்கு ஓய் என்று சும்மாவாவது சொல்லி வைத்து விடுவான். உடனே கையை காட்டியவனின் 2 கண்ணிலும் ஒரு சந்தோஷம் நிலா வெளிச்சம் போலத்தான் ஒரு நிமிஷம் வந்து போகுமே, அந்த லட்சணத்தில் தெரிந்து போகும் அவனின் உள் மனசு. ஆனாலும் உண்மையை ஊர் அறிய மனசை திறந்து காட்டி விடுவான்களா பயல்கள்? மாட்டான்கள். அட போயா நீ ஒண்ணு, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில ஒருத்திய வச்சு காப்பாத்துறதுக்கே தாளம் போடுதாம் ததிங்கினத்தோம்னு. இதுல போய் இன்னொருத்தையும் கட்டிக்கிட்டா அம்புட்டுதான் என் நிலைமை. 5-6 மாசத்துல மஞ்ச கடுதாசி தான் கொடுத்தாகணும் என்பான்கள். ஒரு புறங்கையை நல்லா தரையில் ஊன்றியபடி ஏதோ கைரேகை பார்க்கிறவன் சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டாற் போலத்தான் ஒரு பார்வை வேறு கண்களில். ஜோதிடர் அவரின் பங்குக்கு, இத நீ சொல்லி என்னப்பு பிரயோஜனம் என்பார். அவரும் தான் லேசப்பட்டவர் இல்லையே, இவன்களின் கண்ணை எல்லாம் நோண்டி பிடுவாரே நோண்டி. நான் சொல்லாம வேற யாரு ஓய் சொல்றது? இந்த பயல்கள். அந்த பிரம்மா சொல்லணும். உன் தலையில எழுதுறவன் அவன்தான், தெரிஞ்சுக்க. இது ஜோதிடர். அப்போ நெசமாவா எனக்கு 2 தாரம்னு சொல்ற? பொய் சொன்னா நீ என்ன எனக்கு 8 ஜாஸ்தியாவா கொடுத்துட போற? ஆமா, பிரம்மா எழுதினா சரியாயிடுமாக்கும். அதுக்கு என் பொஞ்சாதி சரி சொல்ல வேணாமா? நீ இப்படி எனக்கு 2 தாரம்னு சொன்னது தெரிஞ்சாலே போதும், பெரிய கட்டையை எடுத்துப்பா 2 கையிலையும். உனக்கு தெரியாது என் பெஞ்சாதி பத்தி. ஆமா, உன் பெஞ்சாதி ஒருத்தி தான் கட்டையை எடுத்துப்பா. ஊர்ல இருக்கிற மத்தவன் பெஞ்சாதி எல்லாம் ஆரத்தி தட்டத்தான் எடுத்துப்பா. நீயும் உன் அண்ணங்காரனை போலத்தானே விவரம் இல்லாம பேசுற. எவன் பெஞ்சாதியா இருந்தாலும் சரி, தான் புருஷங்காரனுக்கு இன்னொருத்தி இருக்கான்னு தெரிஞ்சா முதல்ல ஊரை கூட்டி சுத்தி கலாட்டா தான் பண்ணுவா. அந்த கலாட்டாலாம் எத்தனை நாளைக்குன்னு நினைக்கிற? எண்ணி 4 நாளுக்கு தான். அவளை கூட்டியாந்து என் கண் எதிர நிக்காத, எங்கேயாவது கொண்டு போய் கண்மரவா வச்சுக்கன்னு அப்புறம் 2 நாளைக்கு கூப்புற கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு வாயை மூடிப்பாளுங்க. ஏன்னு கேளு. அதுக்கு மேல புலம்பி கலாட்டாலாம் பண்ணா அவ பாடுல பெரிய பாடா போயிடும். 2 தாரம்னு நான் சொல்றது உனக்கு பொம்பளை யோகம் இருக்கிறது என்கிறதை சொல்றதுக்குத்தான். ஏன்னா 2வதா வர்றவ பெஞ்சாதியத்தான் இருக்கணும்னு கட்டாயம் எதுவும் கிடையாதே. இப்படியெல்லாம் என் தாத்தாவிற்கு யாரும் ஜோசியம் சொன்னார்களா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாத சமாச்சாரம். ஆனால் மனைவி என்கிற அந்தஸ்தில் இல்லாத தங்கமணி என்ற பெண்மணியுடன் நெருக்கமான சிநேகம் இருந்தது மட்டும் ஊர் போராவும் தெரிஞ்சதுதான். ஊர் போராவும் தெரிஞ்ச விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் போயிடுமா? அதில்லை பெரிய விஷயம். தாத்தாவின் இந்த தங்கமணி சமாச்சாரம் பேர பிள்ளைகளாகிய எங்கள் வரைக்கும் வந்து சேர்ந்து விட்டது. விஷயம் முதலில் வீட்டிற்கு தெரிஞ்சதும் எங்கள் பாட்டி செஞ்ச முதல் காரியம் தாலியை கழட்டி கிடாசியது தானாம். ஆனால் ஒண்ணு, தன் புருஷனுக்கு இன்னொருத்தியும் இருக்கிறாள் என்கிற கோபத்திலெல்லாம் பாட்டி தாலியை கழட்டி வீசவில்லையாம். பேர பிள்ளைகளே வந்து விட்டார்கள். மூத்த பேரனுக்கு நான் தான். வயது 10 ஆகிவிட்டது. இப்ப போய் இந்த மனுஷருக்கும் புத்தி இப்படி தட்டிகட்டு போகிறதே என்கிற அவமானத்தில்தான் தாலியை கழட்டி வீசி போட்டாளாம். பாட்டி பாவம். பேர பிள்ளைகளிடம் அவளுக்கு அப்படி ஒரு பிரியம். ஆனால் ஒண்ணு, எங்கள் மேல் பிரியம் வைத்திருந்ததில் தாத்தாவும் பாட்டிக்கு குறைந்தவர் கிடையாது. அப்படிப்பட்ட பிரியம் இருந்ததால் தான் பேர பிள்ளைகளையெல்லாம் தாத்தா அந்த தங்கமணியின் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷர் வேறு எங்கேயாவது இருப்பார்களா? எங்கேயும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவ்வளவு பெரிய விஷயம். ஒருத்தர் தன்னுடைய வைப்பாட்டியின் வீட்டுக்கு தன் பேர பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போவது. முதலில் யாருக்குமே தெரியாமல் இருந்த சமயத்தில்
தாத்தாவும் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு இருட்டின் அப்புறம் தங்கமணியின் வீட்டுக்கு போய் வந்திருப்பார் போலிருக்கு. ஆனால் சங்கதி தேங்காய் உடைத்த மாதிரி ஆகிவிட்ட பிறகு எதற்கு அப்படி அர்த்தராத்திரியில் அதுவும் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு ஒரு மனுஷர் போக வேண்டும்? தேவை கிடையாதே. அதனால் கொஞ்ச நாள் சென்றதும் அந்த தங்கமணியின் வீட்டுக்கு ரைட் ராயலா போய் வர ஆரம்பித்து விட்டார். அதுவும் இரட்டை மாட்டு வண்டியில் ஏறி. சமயத்தில் அந்த இரட்டை மாட்டு வண்டி நிறைய பேர பிள்ளைகளாகிய நாங்கள் வேறு. வழக்கமாக தாத்தா எங்களை எல்லாம் தோட்டத்திற்கு இரட்டை மாட்டு வண்டியில் ஏற்றி கூட்டிக் கொண்டு போவார். அப்படி ஒரு தடவை போன போதுதான் வழியில் இருந்த பாண்டியன் நகரில் இருந்த ஒரு வீட்டின் எதிரில் வண்டியை நிற்க சொல்லி எங்களை எல்லாம் இறங்க சொன்னார். பிள்ளைகளுக்கும் நம் வீட்டை தவிர வேறு யாருடைய வீட்டுக்கு போவதென்றாலும் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தானே. குடு குடுவென்ற தாத்தாவை முந்திக் கொண்டு ஓடினோம் அந்த வீட்டிற்குள். அப்பத்தான் முதலில் நான் தங்கமணியை பார்த்தேன். பட்டு சேலை கட்டி ஊஞ்சலில் உட்கார்ந்து நல்லா சப்பனம் போட்டு வெத்தலை போட்டு கொண்டிருந்தாள். எங்கள் வீட்டில் அம்மாவோ பாட்டியோ கண்ணுக்கு மை எல்லாம் எந்த காலத்திலும் போட்டு கொள்ளவே மாட்டார்கள். தங்கமணி 2 கண்ணிலும் மை போட்டு ரொம்ப பெருசாய் பொட்டு வைத்து கொண்டிருந்தாள். மூக்கிலும் 2 பக்கமும் பெருசு பெருசாய் மூக்குத்திகள். என்னுடைய அந்த 10 வயசிலேயே தங்கமணியை அழகான பொம்பளை என்று என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தங்கமணியை எனக்கு ரொம்ப பிடித்தும் விட்டது. நாங்கள் எல்லாம் போன முதல் நாளே கோழி அடித்து கொஞ்ச நேரத்தில் சுட சுட சோறு பொங்கி போட்டாளே. சாப்பிட்ட களைப்பு போக எங்கள் எல்லோரையும் பெரிய ஜமுக்காளத்தை விரித்து போட்டு தூங்க சொல்லி அசராமல் விசிறியை எடுத்து வீசிக்கொண்டே இருந்தாளே. வீட்டுக்கு கிளம்பிய போது எங்கள் எல்லோருக்கும் முகம் கழுவி துடைத்து நன்றாக புது மாப்பிள்ளை பெண்கள் மாதிரி ஜோடித்து வேறு அனுப்பி வைத்தாளே. இப்படிப்பட்ட ஒரு பொம்பளையை பிடிக்காமல் போய்விடுமா? தாத்தா அங்கேயே தங்கி கொண்டு விட்டு எங்களை முதலில் வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். எப்போதடா வீட்டுக்கு போக போகிறோம், போய் எப்போதடா எல்லோரிடமும் நாங்கள் தங்கமணி வீட்டுக்கு போனதையும் அங்கே கோழிக்கறி சாப்பிட்டதையும் சொல்லப் போகிறோம் என்று நான் தான் உள்ளுக்குள் துடியாய் துடித்து கொண்டிருந்தேனே. முதல் ஆளாய் ஓடிப்போய் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். அதே மாதிரி வண்டி எங்கள் வீட்டு வாசலில் போய் நின்றதும் நானே தான் முதல் ஆளாய் இறங்கி ஓடினேன். சொல்றதுக்குத்தான் சங்கதி நிறைய இருக்கே. நேராக பாட்டியிடம்தான் ஓடினேன். நாங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போனமே என்று பீற்றினேன். பாட்டி எங்கள் எல்லோரையும் ஆச்சரியம் பொங்க பார்த்தாள். எல்லாரும் எங்கடா போனீங்க? சோடிச்சு கீடிச்சு வர்றீங்க? பாண்டிய நகருக்கு போனமே நாங்கள்லாம். அங்க எங்க போனீங்க நீங்கள்லாம்? அவங்க வீட்டுக்கு போனமே. எவங்க வீட்டுக்குடா? பாட்டிக்கு ஒரு மாதிரியான சந்தேகம் வந்துவிட்டது. என்னை முழித்து பார்த்தாள். அவங்க வீட்டுக்கு தான் பாட்டி. அந்த தங்கமணி வீட்டுக்கா? சப்தத்தை ரொம்ப குறைத்து கொண்டு கேட்டாள். ஆமா. அங்க யாருடா உங்களை எல்லாம் கூட்டிட்டு போனது? நம்ம தாத்தா தான். அவர் எங்க? அங்கதான் இருக்காரு. வரட்டும் விவஸ்தை கெட்ட மனுஷன். இப்படியா சின்னஞ்சிறுசுகளை போய் கூட்டிட்டு போவாக? அவ வீடு என்ன பள்ளிக்கூடமா உங்களை எல்லாம் கூட்டிட்டு போக? அது சரி, யாரு உங்களை எல்லாம் இப்படி ஜோடிச்சு விட்டது? அவங்கதான். உங்க தாத்தாவையும் நல்லா ஜோடிச்சு அனுப்ப சொல்றது தானே? ஜோடிக்கிறாளாம் ஜோடிப்பு. எங்களுக்கு தெரியாத பெரிய ஜோடிப்பு. கோழிக்கறியெல்லாம் வச்சு கொடுத்தாங்க பாட்டி. ஏன் வச்சு கொடுக்க மாட்டா? அவ அப்பன் வீட்டுல இருந்துல சீரும் சனத்தையும் அண்டா அண்டாவா கொண்டு வந்திருக்கா. கோழிக்கறியும் போடுவா, கோமாளி கறியும் போடுவா. என்ன மட்டும் இன்னொரு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க பாட்டி. அவ சொல்லுவா சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. நீ கண்டி போயிடாத. போனா உன் காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். எனக்கு இதில் ஒரு விஷயம் புரிந்தது. நாங்கள் எல்லாம் தங்கமணியின் வீட்டுக்கு போய் வந்ததில் எங்கள் பாட்டியின் மனசில் அவ்வளவு பெரிய கோபம் எல்லாம் வரவில்லை. வந்திருந்தால் வாயால் எல்லாம் பேசிக்கொண்டிருக்க மாட்டாள். மொத்து மொத்தென்று மொத்தி விடுவாள். அந்த மாதிரி பாட்டி. கோபம் வரும்போது அவளுடைய கை பேசும், வாய் பேசாது. இப்போது வாய்தானே பேசியது. அப்போ பாட்டிக்கு கோபம் வரலைன்னு தானே அர்த்தம். இது 2 மணி நேரம் கழித்து உறுதியும் ஆகிவிட்டது. நான் தனியாக எப்படா மாட்டுவேன் என்று அந்த 2 மணி நேரமும் பாட்டி காத்து கிடந்தாள் போலிருக்கிறது.
என் அம்மாவும் மற்றவர்களும் கோவிலுக்கு கிளம்பி போனதும் என்னை பிடித்து கொண்டாள். நல்லா உங்ககிட்ட எல்லாம் பேசினாளாடா அவ என்று ரொம்ப ரகசியமாக கேட்டாள். ரொம்ப நல்லா பேசுறாங்க பாட்டி. எப்படி இருக்கா? சேப்பால இருக்காளா? கருப்பாத்தான் இருக்காளா? ரொம்ப சேப்பு. பாட்டியின் முகம் ஒரு மாதிரியாக நொடித்து கொண்டது. அவளின் 2 கண்ணும் கொஞ்ச நேரம் என்னையே பார்த்தன. அப்புறம் அவளுக்கு வீடெல்லாம் நல்லா வசதியா இருக்கா? கூட மாட எவளையாவது வச்சிருக்காளா? என்று நினைத்து நினைத்து புது புது கேள்வியாய் கேட்டுக்கொண்டே இருந்தாள். நானும் பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன். இடையே அவள் கேட்ட ஏதோ ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாததால் தெரியல என்றேன். அது ரொம்பவும் முக்கியமான கேள்வியோ என்னவோ. உடனே பாட்டிக்கு எரிச்சல் வந்துவிட்டது. ஆமா, இதெல்லாம் தெரியாது. அவ கோழிக்கறி வச்சு கொடுத்தா மட்டும் நல்லா திங்க தெரியும் என்ற கன்னத்தில் 2 குடுத்தாற் போல சொல்லிவிட்டாள். அன்றைக்கு ராத்திரி தாத்தா வந்ததும், ஏன் எங்களை எல்லாம் அங்கே கூட்டிக் கொண்டு போனீர்கள் என்று தாத்தாவிடம் பாட்டி ஒரு சண்டை போடுவாள் என்றுதான் நினைத்தேன். பாட்டி வாயையே திறக்கவில்லை. ஆனால் ஒண்ணு, ரொம்ப இறுக்கமாக இருந்தாள். ஒரு மாதிரி விறைப்பாக இருந்தாள். ஆனால் தாத்தா அவளுக்கு நேர் எதிராக இருந்தார். எங்களை தங்கமணியின் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போன சாதனை அவரின் முகத்தில் பூத்து கிடந்தது. நல்லா தின்னானுங்க கோழிக்கறிய என்று சப்தமாக சொன்னார். குறிப்பாக யாரிடமும் போய் சொல்லாமல் அதே நேரத்தில் எல்லோரிடமும் சொல்லிக் கொள்கிற மாதிரியான பாணி அது. எல்லா பயல்களுக்கும் ஆளுக்கு ஒரு முட்டையில அவிச்சு கொடுத்தா சின்ன பாட்டின்னு கூப்பிட சொன்னா. கோழி சூட்ட குறைக்க சீரக ரசமும் வச்சாளே. தாத்தா பாட்டுக்கு சொல்லிக் கொண்டார். எல்லோரும் அவர்கள் பாட்டுக்கு அவரவர் வேலைகளில் கப் சிப் என்று இருந்தார்கள். நாளைக்கு நீ மட்டும் வாடா ராசையா என்றார் தாத்தா. உன்ன அடிக்கடி கூட்டியார சொல்லியிருக்கா. யார் கூட்டியார சொன்னது இவன என்ற யாரும் போய் தாத்தாவை கேட்கவும் இல்லை. அவரும் அதை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் சொன்னபடி மறுநாள் மறுக்காமல் தாத்தா என்னையும் கூட்டிக் கொண்டுதான் போனார். வண்டிதான் இருக்கிறதே, 7 8 பேர் ஏறி போகிற மாதிரி சலாத்தலாய். அப்புறம் என்ன சிரமம்? இப்படியே தொடர்ந்து அடிக்கடி நானும் தாத்தாவுடன் தங்கமணி வீட்டுக்கு போய் வர ஆரம்பித்து விட்டேன். சில நேரங்களில் தனியாக நான் மட்டும் போவேன். தங்கமணியுடன் பல்லாங்குழி ஆடுவேன். அவள் ஏதாச்சும் கதை புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தால் சத்தமே போடாமல் உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு தங்கமணியிடம் ரொம்பவும் பிடித்த விஷயம் அவளின் பட்டு சேலைகள்தான். எப்போதுமே அவள் பட்டு சேலைகள்தான் உடுத்துவாள். கொன்றை மரத்துக்கு பட்டுச் சேலை உடுத்தினாற் போலத்தான் இருக்கும் பார்த்தால். பார்க்கறத பாரு, 25 வயசு குமர மாதிரி என்பாள். தங்கமணியிடம் எனக்கு பிடித்த இன்னொரு அம்சம், என்னை அவள் ஒருபோதும் ஒருமையில் கூப்பிடாதது. வேறு யார் என்னை ஒருமையில் கூப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள்? யாரும் கூப்பிட்டது கிடையாது. நான் படியேறி வாசலில் நுழையும் போதே வாங்க சின்னராசா என்றுதான் வாய் நிறைய வரவேற்பாள். எனக்கு அதிலேயே மனசெல்லாம் நிறைந்து போகும். அல்லது அப்படியே கரைஞ்சு விடும். அப்படியெல்லாம் ஆகிவிடும்போது பேச்சு எப்படி சரளமாய் வரும்? பேச்சே வராது. சும்மாவே அவளை பார்த்து கொண்டிருப்பேன். மத்ததில் எப்படியோ, பார்க்கறதில் மட்டும் அப்படியே பெரிய முதலாளிதான் என்று சொல்லி செல்லமாய் கையை நீட்டி பளிச்சுன்னு கிள்ளி வைத்து விடுவாள். அவள் என்னை கிள்ளி வைப்பது எந்த இடத்தில் தெரியுமா? வேணாம், அதை மட்டும் வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் எனக்கொன்றும் இல்லை, தங்கமணியைத்தான் ஒரு மாதிரியாய் நினைத்து விடுவார்கள். நாள் செல்ல செல்ல தங்கமணியும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி போலத்தான் ஆகிவிட்டாள். இத்தனைக்கும் அவள் எங்களுடைய வீட்டிற்கு வந்ததே கிடையாது. ஆனாலும் அவளுக்கு ஒரு அந்தஸ்து வந்துவிட்டது. ஊர் பிரமுகர்களுடன் ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தால் அவர்களை எல்லாம் தாத்தா தங்கமணியின் வீட்டுக்கே வர சொல்லி விடுவார். சில நாட்களில் பெரிய விருந்தெல்லாம் கூட நடக்கும். ஆனால் ஒண்ணு, எப்பேற்பட்ட விருந்தென்றாலும் கூட நான் இல்லாமல் நடக்காது. தாத்தா மறந்தால் கூட தங்கமணி மறக்க மாட்டாள். ஞாபகமாய் சொல்லி அனுப்பி விடுவாள். என்னை உட்கார வைத்து பார்த்து பார்த்து பரிமாறி சாப்பிட வைப்பாள். வயிறு நிறைந்து போகும் எனக்கு. அவளுக்கு மனசு நிறையணுமே. வலுக்கட்டாயமாய் சோறை உருட்டி உருட்டி ஊட்டிவிட ஆரம்பித்து விடுவாள். 10 வயசு ஆம்பளை பையனுக்கு யார் இப்படியெல்லாம் இவ்வளவு பிரியத்துடன் சோறு ஊட்டி விடுவார்கள்?
தங்கமணியை விட்டால் நானும் நன்றாக அவள் ஊட்டி விடுகிறாள் என்பதற்காக வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு பிறகு அநியாயத்துக்கு வாந்தி எடுத்து கொண்டிருப்பேன். பெரிய முதலாளிக்கு கல்ல தின்னாலும் ஜீரணமாகி போயிடும். தயிர் சோத்தை தின்னாலே சின்ன ராசாவுக்கு வயித்த கொமட்டிடும் என்று சொல்லி என் முதுகையும் நெஞ்சையும் தடவி கொடுப்பாள். பாட்டியிடம் போய் சொல்வேன், ஆமா வயிறு முட்டை சோத்த திணிப்பானே, திணிச்சிட்டு மாரையும் முதுகையும் தடவுவானேன் என்பாள் பாட்டி வெடுக்கென்று. ஒரு சமயம் தங்கமணி ரொம்பவும் பிரியப்பட்டாள் என்பதற்காக 2 நாள் அவளுடைய வீட்டிலேயே தங்கிவிட்டேன். ஏன் இங்க வர? அவ வீட்லயே உன் தாத்தா மாதிரி நீயும் விழுந்து கிடக்கிறது தானே? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள முந்தானையை பிடிச்சிட்டே திரியுது. போ இங்க வராது இனிமே, அங்கேயே இரு என்று பாட்டி என்னை விரட்டி எடுத்த ஒரு விஷயம் நடந்து சரியாக 1 மாதம்தான் ஆகியிருக்கும். ஒரு நாள் பாட்டி என்னை, அந்த பாண்டிய நகர்காரி வீட்டுக்கு இனிமே போகக்கூடாது நீ ராசையா என்றாள். என்னடா என்றிருந்தது எனக்கு. போன மாசம்தான் இங்க வராத அங்க போயிடு என்றாள். இப்போது அங்க போகாத இங்கேயே இரு என்கிறாள். இவள் என்ன நினைத்து நினைத்து பேசுகிறாள்? அதெல்லாம் போவேன் என்றேன். போவியா? போகக்கூடாதுங்கிற, போவேன்னு சொல்றையே, கொஞ்சம் கூட உடம்புல பயமே இல்லாம. இவனை என்னன்னு வந்து கேளுங்க. அவ வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற, அதெல்லாம் போவேன்னு சொல்றான். பாட்டி சும்மா என்னை பயம் காட்டுவதற்காகத்தான் தாத்தாவை கூப்பிடுகிறாள் என்று நினைத்தேன். நான் ஒரு மக்கு. பாட்டி நிஜமாகவே தான் தாத்தாவை கூப்பிட்டிருக்கிறாள். அந்த மனுஷரும் உடனே எழுந்து வந்து விட்டார். தாத்தா ஒரு நாளும் என்னை நோக்கி அத்தனை கோபத்தோடும் வேகத்தோடும் வந்ததாக ஞாபகமே கிடையாது. நிஜமாகவே பயத்தில் பார்த்து நடுங்கிவிட்டேன். பயந்த பயத்தில் கால் சட்டையில் கொஞ்சம் ஒன்றுக்கு கூட இருந்து வைத்து விட்டேன். போவியா? போ பாக்குற, விசிறிக்காம்பு பிஞ்சிடாது பிஞ்சு. போனா போவானாம் என்று ஒரு கத்து கத்தினாரே, கழிஞ்சிட்டேன் அப்படியே. அப்படி ஒரு கோபம் தாத்தாவுக்கு வந்து பார்த்ததே கிடையாது. இத்தனை கோபம் வரும் அளவுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை என்னால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. வாயை இறுக்கி மூடியபடி கப் சிப் என்று இருந்து விட்டேனே தவிர தங்கமணியின் வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படாமல் மட்டும் என்னால் இருக்க முடியவில்லை. ஆனால் தாத்தா மட்டும் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார், மோட்டை மோட்டை பார்த்தபடி. தங்கமணி வீட்டுக்கு தாத்தா போகத்தான் வேண்டாம், முன்னே மாதிரி ஜாடை மாடையாக அவளை பற்றி சும்மா எதையாவது சொல்லிக் கொண்டாவது இருக்கலாமே. அந்த ஜாடை மாடை பேச்சு கூடவா இல்லாமல் போய்விட வேண்டும்? தங்கமணி அந்த அளவுக்கா பொல்லாதவளாகிவிட்டாள்? தங்கமணியை பொல்லாதவள் என்று சொன்னால் கடவுள்தான் அவர்களை எல்லாம் கேட்க வேண்டும், தகுந்த கூலி கொடுக்க வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு நல்லவள் தங்கமணி. பாட்டியாவது தாத்தாவுடன் நினைத்த நேரத்தில் எல்லாம் சண்டை போடுவாள். தங்கமணி ஒரு நாள் கூட தாத்தாவுடன் பொய்யாக கூட சண்டை போட்டது இல்லையே. பெரிய முதலாளி என்றுதானே தாத்தாவை ஆசை ஆசையாக கூப்பிடுவாள். அப்பேற்பட்டவளுடன் என்ன மனஸ்தாபம் வந்திருக்கும்? அப்படி மனஸ்தாபம் வந்திருந்தாலுமே அதை அவரோடையே வைத்து கொள்ள வேண்டியதுதானே. என்னையும் அவளை போய் பார்க்காதே என்று எதற்காக அப்படி ஒரு மிரட்டல் மிரட்ட வேண்டும்? நினைக்க நினைக்க எனக்கு ஆறவே இல்லை. என்ன கறி வச்சா? கோழிக்கறியா, வான்கோழி கறியா என்றெல்லாம் வளைத்து வளைத்து கேட்கும் இந்த பாட்டி கூட வாயை மூடிக்கொண்டு அப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை என்றுதான் குறுக்கேயும் நெடுக்கேயும் போராள் வராளே தவிர வாயை திறந்து தங்கமணியின் பெயரை கூட சொல்ல மாட்டேன் என்கிறாளே. எனக்கு சரிப்பட்டு வரவில்லை இதெல்லாம். இவர்களிடம் சொன்னால் தானே போகாதே என்பார்கள். போனது தெரிஞ்சு போனால் தானே விசிறிக்காம்பு பிஞ்சு போகிற மாதிரி அடிப்பார்கள். இவர்களுக்கு தெரியாமல் போய் வந்துவிட்டால் என்ன செய்வார்களாம்? ஏனென்றால் தங்கமணியை பார்க்காமல் அவளுடைய வீட்டிற்கு போகாமல் இருப்பதெல்லாம் எனக்கு மிகவும் கஷ்டமான விஷயம். 10 வயசு ஆம்பளை என்றும் பார்க்காமல் எனக்கு சோறு ஊட்டி விட்டவள் தங்கமணி மட்டும்தானே. கல்மிஷம் எல்லாம் இல்லாமல் என் எதிரிலேயே நின்று நிதானமாய் சேலை மாற்றிக்கொண்டதெல்லாம் இவர்களா? இல்லையே, அந்த தங்கமணிதானே. அப்பேற்பட்டவளை போய் பார்க்க கூடாதென்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் போய் பார்க்கத்தான் பார்ப்பேன். ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகிற போது வேகமாக பாண்டியன் நகர் பக்கம் நடக்க ஆரம்பித்து விட்டேனே தவிர யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயமாகத்தான் இருந்தது. அதனால் கண்ணை மூடிக்கொண்டு
வேகமாக நடந்து வீட்டையும் நெருங்கிவிட்டேன். சில வாரம் பார்க்காமல் இருந்துவிட்டு தங்கமணியின் வீட்டை பார்த்ததும் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் வந்தது. வீட்டு கதவு திறந்திருந்தது. மெதுவாக படிகளில் ஏறினேன். கதவை பிடித்தபடி உள்ளே பார்த்தேன். பட்டுச் சேலை உடுத்திக்கொண்டு தங்கமணி ஊஞ்சலில் ஜம் என்று உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய மடியில் தலை வைத்து அவனின் வயிற்று பக்கமாய் திரும்பிக் கொண்டு ஒரு கழித்து படுத்திருந்தார் தாத்தா. எனக்கு பயங்கர ஆச்சரியமாகிவிட்டது. இந்த மனுஷர் எப்போது இங்கே வந்தார்? தங்கமணியும் என்னை பார்த்து விட்டாள். வாங்க வாங்க, சின்ன ராசாவை எங்க இந்த பக்கம் ஆளையே காணோம், ரொம்ப நாளா? தங்கமணி வாய் நிறைய என்னை கூப்பிட்டாள். உடனே அவளுடைய மடியில் தலை வைத்து படுத்திருந்த தாத்தா முகம் திருப்பி பார்த்துவிட்டு எழுந்து உட்கார்ந்தார். ஐயைய, அவர் என் தாத்தா இல்லை, வேறு யாரோ ஒருத்தர். என்னை முழித்து பார்த்துவிட்டு அவர் தங்கமணியை கேட்டார். யார் இந்த பையன்? பெரிய முதலாளியோட பேரப்புள்ள. பேரப்புள்ளையா? இவன் என்னத்துக்கு இங்க வரான்? அந்த ஆளையே அடிச்சு விரட்டின அப்புறம்? என் மேல இதுக்கு கொள்ள பிரியம். எனக்கும் இது மேல மட்டும் அப்படி ஒரு பிரியம். பாவம், இது மட்டும் வரட்டும். உனக்காக விடுறேன், வேற எவனும் வரக்கூடாது. வேற யாரு வரப்போறாக? நீ வாராசா? 2 கைகளையும் நீட்டி தங்கமணி என்னை கூப்பிட்டாள். நான் ஒரு நிமிஷம் நின்ற இடத்திலேயே நின்றபடி தங்கமணியை பார்த்தேன். ஏனோ அவள் பக்கத்தில் போவதற்கு பிடிக்கவில்லை. பேசாமல் வந்த பாதையிலேயே திரும்பி வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் தங்கமணியை பார்க்க நான் போகவே இல்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.